நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குமா தர்மராஜத்தை பற்றி, பல்லவ ஆர்கிடெக்சரை பற்றி. ஆனால் ஒரு சிற்பி இந்த பல்லவர் கலைகளை வந்து எந்த பார்வையில் பார்க்கிறாருங்கிறது இந்த உலகம் கண்டிப்பாக அறிய வேண்டும். ஏனென்றால் நிறைய அறிஞர்கள் எழுதிக்கிறாங்க. அதாவது நான் எப்படி ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால், ஒரு சர்ஜரியை பற்றி ஒரு டாக்டர் எழுதுனா எப்படி இருக்கும், அதுபோல தான் இந்த புத்தகம். ஒரு சங்கீதத்தை வந்து ஒரு சங்கீத வித்வான் எழுதுனா எப்படி இருக்கும், அந்த ஆங்கிளில் இது ஸ்டாண்ட் பாயிண்ட் ஃப்ரம் ஒர்க் ரூம்னு எழுதியிருக்கிறேன். இது எனக்கு வந்து இந்த தர்மராஜ ரதத்தை வந்து கட்டியவர் வந்து நரசிம்மவர்மனா ராஜசிம்மனா போன்ற ஒரு பேரடாக்சஸ் சொல்லுவாங்க. இந்த பேரடாக்சஸ் நிறைய இருந்துச்சுமா, நிறைய புத்தகம் போட்டிருக்காங்க. ஆனால் என்ன காரணம் அவர்களால் இதை தெளிவாக சொல்ல முடியவில்லை என்பதையும் கூட இந்த புத்தகத்தில் இருக்கேன். ஏனென்றால் இந்த 3000 வருடங்களாக இந்த சிற்ப கட்டடக்கலை துறையிலே மரபு சிற்பிகளாக இருந்து கொண்டு இருக்கும் எங்களுக்கெல்லாம் இதை பற்றிய ஞானம் கொஞ்சம் உண்டு. ஆனால் எங்களை வந்து இதில் வந்து அணுகவே இல்லைம்மா அந்த ஆராய்ச்சியாளர்கள். எங்களும் கேட்டு இருந்தால் இதற்கு சரியான விளக்கங்கள்லாம் கிடச்சிருக்கும். இந்த தர்மராஜ ரதத்தில் வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதை வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, அந்த ஒர்க்கு எந்த நிலையில் அந்த வேலை நிறுத்தப்பட்டிருக்கிறது, இரண்டாவதாக அந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஃபேஸ் 2ல் வந்து எவ்வாறாக இந்த பணி துவங்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் வச்சு அந்த ஒளி தடங்களை வைத்து என்னால் சொல்ல முடிந்தது. இந்த இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்களே, இந்த நரசிம்மவர்மனை குறித்தான அந்த கல்வெட்டுகளை எல்லாம் பணி முடிந்த முதல் ஃபேஸ் என்று சொல்லுவார்கள். முதல் ஃபேஸ் முடிந்த போது எங்கெல்லாம் செதுக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் நான் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, அடுத்ததாக துவக்க வேண்டிய இடங்களெல்லாம் கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்கின்றன. என்றால் என்ன பொருள் என்றால், அது நரசிம்மவர்மனால் தான் அது கண்டிப்பாக இந்த 5 ரதம் செதுக்கப்பட்டிருக்கும் என்பதை வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதுக்குமா. இது என்னென்னா, அதுதான் இட் இஸ் எ ஸ்டாண்ட் பாயிண்ட் ஃப்ரம் ஒர்க் ரூம். அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த ஆங்கிள்லேருந்து இது வரைக்கும் பார்க்கப்படவே இல்லை. அது மட்டும் இல்லை, அத்தியந்த காமன் என்று சொல்லக்கூடிய அந்த நரசிம்மவர்மனா அத்தியந்த காமன் அல்ல ராஜசிம்மனா அல்லது பரமேஸ்வரவர்மனா, இப்படியெல்லாம் கூட தொடர்ந்து வாக்குவாதங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. இருந்தாலும் இதை அறுதியிட்டு சொல்ல வேண்டும் இந்த புத்தகத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். இந்த அலுப்த காமன் என்று சொல்வார்கள், யார் மகேந்திரவர்மனை. அலுப்த காமன் அத்தியந்த காமன் இரண்டும் ஏறக்குறைய ஒரு பொருள் தான். அதாவது எல்லையற்ற காதல் கொண்டவன் இந்த கலை மீது என்பது தான் அதற்கு பொருள். அத்தியந்த காம பல்லவேஸ்வர கிரகம் என்று தான் இந்த தர்மராஜத்தினுடைய கல்வெட்டு சொல்கிறது அதனுடைய பேரை. அது பரமேஸ்வரமனுக்கும் இந்த டைட்டில் உண்டு, அத்தியந்த காமன் என்று. நரசிம்மவர்மனுக்கும் இந்த டைட்டில் உண்டு. அதே இப்போ இந்த ராஜசிம்ம பல்லவனுக்கும் அத்தியந்த காமன் என்ற டைட்டில் உண்டு. ஏன் அவர்களுக்கெல்லாம் தாத்தாவாக இருந்த இந்த குடையவர்களெல்லாம் செதுக்க துவங்கிய மகேந்திரவர்மனுக்கு கூட அலுப்த காமன் என்ற ஒரு டைட்டில் உண்டு. இது எல்லாவற்றையும் பார்க்கும்பொழுது என்ன தோன்றுகிறது அப்படின்னு சொன்னால், இது ஒரு செஞ்சுரியில் நடக்கிற விஷயங்கள் இல்லைங்க. கலை காதல் என்பது இந்த பல்லவா டைனாஸ்டிக்கே இருக்கிறது. அது மகேந்திரவர்மனால் அந்த துவக்கப்பட்ட அந்த கலை காவியங்கள் அது நரசிம்மவர்மனால் கடைப்பிடிக்கப்பட்டு, அடுத்து பரமேஸ்வரவர்மனால் அது இன்னும் கொண்டு செல்லப்பட்டு, ராஜசிம்மவர்மனால் அதை வந்து இன்னும் பெரிய அளவிலே காஞ்சிபுரம் கைலாசநாதர் மூலமாக ஒரு மிகப்பெரிய அதுவும் ஒரு கல் காவியம் என்று தான் சொல்ல வேண்டும். இப்படித்தான் வந்து வரலாற்றில் வந்து இந்த டைட்டில் உபயோகப்படுத்த இது மாதிரி நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அத்தியந்த காமன் என்ற ஒரு டைட்டில் பல மன்னர்களை உபயோகப்படுத்தியது. என்னதுன்னா, அது கலை மீது தீராத காதல் கொண்டதை வந்து அந்த பல்லவனுடைய டைனாஸ்டியே காதல் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இது எடுத்து காமிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் வச்சுங்களேன்.